ஹாய் மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம மாடியில் வந்து இன்றைக்கி ஒரு 15 வெரைட்டி கிட்ட ரெயின் லில்லி பூத்திருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்புறம் டேபிள் ரோஸ் இன்னுமே நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நான் சோல்ட் அவுட்டுன்னு தான் போட்டுட்ருக்கேன். டேபிள் ரோஸ் இருக்குது, ஆனால் சீசன் முடிஞ்சிட்டனால இப்போ நீங்கள் வாங்கி வச்சாலும் மழை வந்து உங்களுக்கு வந்து செடியை வந்து வளர விடாமல் பண்ணிடும், பூ பூக்காது, அழுகி போயிடும். நிறைய அதாவது இந்த சீசன் டேபிள் ரோஸ்க்கான சீசன் வந்து முடிஞ்சு போச்சு. அதனால நான் வந்து சேலுக்கு யாருக்கும் கொடுக்கல. ஆனால் என்கிட்ட இருக்கிறது வந்து இருக்குது, பார்த்துக்கோங்க. நான் இந்த ஒரு வாரமாகவே சோல்ட் அவுட்டு தான் மெசேஜ் போட்டுட்ருக்கேன், கேட்டுட்ருக்கோங்க உங்களுக்கு. இப்போ ரெயின் லில்லி என்னென்ன பூத்துருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சக்குரா ஸ்னோ 3 பூத்துருக்கு. சூப்பராக இருக்குது. நல்ல மழை, பார்த்துக்கோங்க. இடி மின்னல்னு சரியான மழை. நேற்று முந்தா நேற்று ரராரி 2 பூத்துருக்கு. அப்புறம் லெமன் குவாட்ஸ் பர்ஃபெக்ட் ப்ளூம் பாருங்கள், லெமன் குவாட்ஸ். அப்புறம் இது நம்மளோட ப்ரைட் ஆஃப் சிங்கப்பூர். இது பாருங்கள், சிண்டாமணி. லாஸ்ட் டைம் சிண்டாமணியில் ஒரு மொட்டு வச்சுருந்துச்சு. அன்னைக்கு நைட்டு தான் நாங்கள் ஊருக்கு கிளம்புனோம். அதனால் நான் லாஸ்ட் டைம் பூத்த ப்ளூமை வந்து பார்க்கல. இது வந்து செகண்ட் ப்ளூம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சிண்டாமணி. கலர் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. அப்புறம் இது நம்மளோட ரெட் ஏஞ்சல். இது பாருங்கள், பிங்க் ப்ரொக்கேட். ஒரு இதுலேயே வந்து இன்னும் 2 மொட்டு இருக்குது பாருங்கள். அப்புறம் இது சேரியான் ரெட். அவ்வளோ பர்ஃபெக்டாக பூக்களை குட்டியாக பூத்துருக்கு. இது நம்மளோட மல்டி ஆரஞ்ச். அப்புறம் ஃபர்ஸ்ட் லவ் கொஞ்சம் பூத்துருக்கு. இது பாருங்கள், ஹேப்ரியாந்தஸ். சூப்பராக இருக்கும், ஜம்போ மாதிரி நல்ல பெரிய பூவாக இருக்கும். கலர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள், ஹேப்ரியாந்தஸ். அப்புறம் என்கிட்ட இது வந்து ஃபஸ்ட்டு ப்ளூமு, பிங்க் ஹரிசான். எவ்வளோ சூப்பராக பூத்துருக்கு பாருங்கள். 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஒரு பல்பு இன்னும் பூக்காமல் இருக்குது, பிங்க் ஹரிசான்லேயே. இது இப்போ தான் ரீசெண்டாக வாங்கி வச்சது, பூத்துருச்சு. அப்புறம் கோல்டன் காம்பஸ் இங்கே ஒன்று இருக்குது. இது நம்மளோட எல்லோ. இதோட பேர் டியூஸ்டே ஃபேரி. எவ்வளோ பெரிய பூ பாருங்க. அப்புறம் இந்த சைடு கொஞ்சம் அடினியம்லாம் மாற்றி வச்சுருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மழை பெய்யுது, இங்கே தான் வந்து சன்லைட் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக காயறதுக்காண்டி அப்பப்போ அடினியம் செடியை வந்து இங்கிட்ட அங்கிட்டுப்பா நான் மாற்றிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா ஒரு பிளான்ட்டை நம்ம ஏற்கனவே விட்டாச்சு. இது பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது, பெரிய பூ, செம்மையாக இருக்குது இந்த பூ. அதனால் அடினியம் நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. எதுவும் ஆகாதுன்னு நம்பிக்கையும் இருக்குது, கொஞ்சம் பயமும் இருக்குது. இது பாருங்கள், ரெட் சுவாசிக்கம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது பாருங்கள். அப்புறம் இது வந்து அடினியம் சீடு. வெள்ளை கலரில் பூக்கும் இந்த பூவு, மல்டிபெட்டலில் ஒயிட்டு ஃப்ளவர். இதோட சீடு வந்து ஏற்கனவே எடுத்து நான் இந்த ட்ரம்மில் வந்து போட்டு வச்சுருந்தேன். இந்த காட்டுறை பாருங்கள். அதில் வந்து எத்தனை சீடு போட்டிருந்தேன்னா 11 சீடு வந்து நான் போட்டிருந்தேன். நல்லா வயபிளாக இருந்த சீடு வந்து 11 போட்டிருந்தேன். அதில் இப்போ நம்மக்கிட்ட மிச்சம் இருக்கிறது வந்து 1 2 3 4 5 பிளான்ட் வந்து நம்மக்கிட்ட இப்போதைக்கு இருக்குது. ஒரு சிஸ்டர் கூட கேட்டாங்க அந்த வீடியோ பார்த்துட்டு, எனக்கு சீடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே முன்ன பின்ன அனுபவம் கிடையாது, இந்த அடினியம் சீடு வந்து போட்டு எப்படி வளர்க்குறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கொடுத்துட்டு அது வரல அப்படின்னா அது தப்பாயிடும். அதனால் நான் கொடுக்கல. இது இந்த சீடும் அதே தான், இந்த மாதிரி சிங்கிளாக தான் வந்துச்சு. இப்போ வந்து 2 பாடு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அப்புறம் நம்மளோட பிங்க் சுவாசிக்கம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது, அழகாக இருக்குது.
ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் இன்றைக்கி பூத்த பூ. இந்த 3 பூ அப்படியே ஸ்டார் மாதிரி இருக்குது பாருங்கள். அப்புறம் இந்த அடினியம் அரபிக்கமில் திரும்பவும் பூ விட ஆரம்பிச்சிருக்குங்க பாருங்கள். கொத்து பூ சூப்பராக இருக்குது. அப்புறம் நான் ரொம்ப நாளாக வளர்த்துட்ருக்க இந்த பார்படோஸ் செரியிலேருந்து செரி நமக்கு வந்து ரெடி ஆயிருச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்குது இந்த கலர். இங்கே ஒரு பழம் இருக்குது, அப்புறம் இந்த சைடில் 2 பழம் இருக்குது. என் பசங்களுக்காக இந்த பழம் வெரைட்டி வந்து வளர்த்துட்ருக்கேன். அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆசை, ஏதாவது நம்ம பறித்து சாப்பிடணும் பழம் வெரைட்டி வீட்டில் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மரம் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக இருக்குது. முன்னாடி வந்து பெயிண்ட் வாலியில் தான் வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெயிண்ட் வாலி வந்து காலி பண்ணி போட்டிருக்கேன்னு. முக்கால்வாசி பிளான்ட்டை எடுத்தாச்சு. பசங்க ஏதாவது பறித்து சாப்பிடணும் அப்படின்னா என்ன பழ வெரைட்டி தேடினப்போ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. தோட்டக்கார ஐயா தான் சொன்னார், இது வாங்கி வச்சு வளர்த்து பாருமா நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. வளர்த்ததுலேருந்து ஒரு 2 பழம் தான் எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் தான் அதுக்கு இடம் பத்தாது போல். ஏன்னா இது வந்து கொஞ்சம் மரம் மாதிரி வர்றது. அதனால் எடுத்துட்டு இந்த ஃப்ரிட்ஜில் வந்து வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் இப்போ தான் இதை வந்து ஃபஸ்ட்டாக வந்து இந்த ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் திரும்ப நமக்கு வந்து பழம் கொடுக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், க்யூட்டாக இருக்குது. மரம் ஃபுல்லாக பூவாக இருந்துச்சு, ஃபுல்லாக கொட்டிருச்சு. எவ்வளோ இந்த பெருங்காய தண்ணி கரைசல் தான் கொடுப்பேன், அது கொடுத்து இப்போ நமக்கு வந்து ஒரு 3 காய்கிட்ட வந்திருக்கு. திரும்பவும் இப்போ மறுபடியும் மொட்டு வைக்கிது, நிறைய மொட்டு இருக்குது பாருங்க. இந்த முனையில் குட்டி குட்டியாக தெரிகிறதெல்லாம் புதுசாக வரப்போகிற மொட்டுகள் தான் இதெல்லாம். ட்ரிம் பண்ணலான்னு பார்த்தேன், மழை அதிகமாக போயிருந்தால. ஆனால் அந்த மொட்டுகளெல்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்து ட்ரிம் பண்ண மனசு வரல. சரி இன்னொரு தடவை இதெல்லாம் பூத்து முடிச்சதுக்கப்புறம் ட்ரிம் பண்ணலான்னு விட்டாச்சு. அப்புறம் நம்மளோட லிட்டில் பண்டா இந்த சைடு சூப்பராக பூத்துட்ருக்கு. அப்புறம் இந்த பூ பாருங்க, இந்த சைடு உள்ள அடினியம் எல்லாம் எடுத்து திரும்ப வெயில் படுற மாதிரி வைக்கணும். ஏன்னா அந்த சைடு அவ்வளோக்கா வெயில் வந்து படலை. பாருங்கள் தரை இன்னும் காயாமல் இருக்குது. இப்படி இருக்கக்கூடாது, அதனால் தரையும் காய விடணும், பிளான்ட்டுக்கும் கொஞ்சம் வெயில் வேணும். அதனால் அந்த பக்கமாக தூக்கி அப்புறமா வைக்க போகிறேன். இந்த பூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, ஒயிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இனி அடுத்தடுத்து வர வீடியோஸில் நமக்கு வந்து ரெயின் லில்லி தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.